என்ன சமையல்? வாழைப்பழ பரோட்டா வீட்டிலே செஞ்சு சாப்பிடுறது எப்படி? ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். வாங்க. ஒரு கப் மைதா, பால் பாலில் தான் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம், பாலே தான் மொத்தம். எத்தனை பரோட்டானா ஒரு 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 பால் பாக்கெட்டுக்கு? இது 1/4 லிட்டர் தான். அந்த 1/4 லிட்டரில் ஒரு 5 பரோட்டா வரும். வாழைப்பழம் கூட, பச்சை வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், கருப்பு வாழைப்பழம் எது வந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும், இனிப்பாக இருக்கும். இதில் எதையும் வச்சுன்னு சாப்பிடணுன்றது இல்லை. இந்த சேர்வா, சிக்கன் சேர்வா அதெல்லாம் அது கூட சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நீங்க நல்லா பழமா எடுத்துக்கங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இது கொஞ்சம் காயா இருக்கிறதுனால இது, அதுவும் பச்சை வாழைப்பழம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பழமே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் தான் கரெக்டா இருக்கும். நல்லா பிழிஞ்சுக்கணுமா, பிழிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஆயில் லைட்டா ஆட் பண்ணிடணும். மேலே ஆட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி கவர் வீட்டில் வச்சுட்டு இருக்கணும். இது மாதிரி கவரை ஒரு 1 hour, அவ்வளோதான். 1 hour ஊற வைக்கணுமாண்ணா? 1 hour ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். A few moments later. 1 hour ஊறியாச்சு. இப்போ எடுத்து இந்த மாவு இது பண்ண போகிறோம். அந்த பதத்துக்கு வந்துச்சான்னு பார்க்கலாம். வந்துச்சு, லைட்டாக உண்டை பிடிச்சி போகிறோம். இப்போ எண்ணெய் இதை லைட்டாக மேல ஆப்பிள் தொடரணுமா எண்ணெயா? இது உருண்டை பிடிச்சி வச்சிடணும். இது ஒரு 10 நிமிஷம். இன்னொரு 10 நிமிஷமா? எண்ணெய் அப்ளை பண்ணினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் எப்படி தேய்க்குதுன்னு கேட்கறாங்க. எப்படி தேய்க்குது கொஞ்சம் சொல்லிட்டோன்னா? இல்லை, கையை ஆமா லைட்டா எவ்வளோக்கு எவ்வளோ வீசுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் பரோட்டா. இது வாழைப்பழம்லாம் அப்ளை பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக, ஆமாம் லைட்டாக எண்ணெய் போடணும். எண்ணெய் எடுத்து இந்த சைடில் ஒன்று பரோட்டா மாதிரி கொடுக்குறது, இந்த சைடில் ஒன்று 2 நிமிஷம். ஏன்னா வாழைப்பழமே தெரியல, மேல உள்ள போய் செல்லாம். இது கலர் தெரியும். கலர் நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கும். ப்ரௌன் கலர்ல வந்துச்சு. கரெக்டா ப்ரௌன் கலர்ல வரணும். இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும். கீழே அதான் ரெடியாண்ணா. இதுக்கு சாம்பார்லாம் இல்லை, இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃபினிஷ். டேஸ்ட் பார்த்துலாமா? சாப்பிட்டு சொல்லிடுறேன் எப்படி இதுன்னு. வாழைப்பழம் வேற லெவல், சூப்பரா இருக்கு.